பாஜக கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் கள்ளச்சாராயம், கஞ்சா, கட்ட பஞ்சாயத்து ஆகியவை தமிழகத்தில் தலைவிரித்தாடுவதாகவும் குற்றம் சாட்டி பேசினார். சென்னை ராயபுரம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் உள்ள செவிலியர்களின் விடுதி சிதிலமடைந்துள்ளதால் புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் மருத்துவமனையின் ஒரு பகுதியின் கதவு மூடப்பட்டுள்ளதால் அவசர ஊர்தி வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் காலதாமதம் ஏற்படுவதால் நோயாளிகள் அவதியடைகின்றனர். இதனால் நோயாளிகளின் உறவினர்கள் செக்யூரிட்டியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. கரூர் குளித்தலை அருகே மேட்டு மகாதனபுரத்தில் 500 ஆண்டுகள் பழமையான மகாலட்சுமி அம்மன் கோவிலில் பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் சென்னை, கோவை, திருப்பூர், சேலம், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பருவியில் தண்ணீர் வரத்து சீராகியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாகவே உள்ளது. தொடர் மழை, பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றம் காரணமாக திருப்பரப்பருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அடிக்கடி தடை விதிக்கப்பட்டிருந்ததால் பயணிகள் வருகை படிப்படியாக குறைந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரில் திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் சாதி, ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் இயற்றக் கோரியும் தொடர் ஆணவ படுகொலைகளை கண்டித்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலந்து கொண்டு ஜாதி, ஆணவ படுகொலைகளை கண்டித்து பேசினர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி 75வது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் பிறந்த நாளை ஒட்டி கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிர்வேல் சுவாமிகள் கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கடல் பகுதியில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக லாஸ்பேட்டை சுப்பிரமணியர் கோவில், ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், சுந்தர சபரீஸ்வரர் கோவில், மணக்குள விநாயகர், காமாட்சியம்மன், சுந்தர விநாயகர் கோவில், கௌஷிக பாலசுப்பிரமணியர் சுவாமிகளுக்கு கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே புதுப்பட்டி ஸ்ரீ வடுகச்சி அம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு மழை பெய்ய வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் கும்மியடித்து குளவையிட்டு முளைப்பாரி எடுப்பு விழா நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் பங்கேற்று முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு ஊர்வலமாக எடுத்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். வயல்களில் வலம் வரும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான சம்படைப்பாறை பகுதியில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடும் இடத்தில் சிறுத்தை ஒரு குட்டி என மொத்தம் 3 சிறுத்தைகள் நடமாடி உள்ளதைக் கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 24வது வார்டில் கற்பக விநாயகர் கோவில் முன்பு கழிவுநீர் குளம் போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கடும் துர்நாற்றத்துடன் மழைநீருடன் சுமார் 2 அடிக்கு மேல் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் கோவிலில் வழிபடக்கூட முடியவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்திட கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.